துண்டா இருக்குதான்னு பார்த்தேன். அடி சித்தாத கட்டுக்கிட்டு
சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுத்தர் ஒருத்தி மயிர போடுங்க அப்படி இல்லையா எப்படி அப்படின்னா அப்படியே தான்டா அப்படியே வா சித்தாட கட்டிக்கிட்டு மச்சான பார்த்து அவுத்து போட்டு நின்னாலா எங்கதான் அறிவிக்கிட்ட நாய யாரு புறம்போக்கு பையனை மானங்கட்டானே பேசாம ஒரு பெண்ணை பார்த்து ஏண்டா டேய் தம்பி எங்க வாயை தர எப்படி பேசுறாங்க பாத்தியா அப்படின்னா நல்லா வந்த கேட்கும் முன்னாடி நாய ஒரு பெண்ணை பார்த்தா நடக்க உடக்குமா அவளுக்கு கல்யாணம் ஆச்சியா இல்ல சின்ன பொண்ணா இல்ல அவளுக்கு கழுத்து தாலி இருக்கா வெட்டி இருக்கா எல்லாமே பார்க்கணும்டா பார்த்து பேசணும் நீ கம்மியோ போன கொஞ்சம் ஒன்னு பெண்ணை பார்த்தா ஒண்ணு மேல பார்த்து பேசணும் ஒண்ணு கீழே பார்த்து பேசணும் ஒண்ணு கீழே பார்த்து பேசணும் நீ மேல பாக்குறியா கீழே பாக்குறியா நான் கீழே பாக்குறேன் இங்கேயும் பாக்குறேன் கீழே ஒண்ணு பாரு நீ மேல பாக்குறியா கீழே பாக்குறியா நான் மேல பாக்குறேன் அந்த மேல பாத்துட்டேன் நீ மேல பாத்துட்ட என்ன தெரிஞ்சா மேல பொட்டி தெரியுது பொட்டி தெரியுது பொட்டி தெரியுது அது எல்லாரும் வச்சுக்கிட்டு போட்டுதான் ஆமா நான் பாக்குறேன் பாரு கீழே ஒரு பெண்ணை பார்த்தா மேல பார்த்து பேசணும் இல்ல கீழே பார்த்து பேசணும் இல்ல சட்டில் பார்த்து பேசணும் மேல நெத்தியில பொட்டு இருக்கான்னு பாக்கணும் ஓ ஆமா நடுவுல தாலி இருக்கான்னு பாக்கணும் மாங்கல்யம் இருக்கான்னு பாக்கணும் சரி கால்ல மெட்டி இருக்கான்னு பாக்கணும் கால்ல முட்டிக்குதான்னு பாக்கணும் மெட்டி இருக்கான்னு பாக்கணும் அப்படியெல்லாம் பார்த்து அவங்க கல்யாணம் ஆகிட்டா அவங்க அடுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு சொந்தக்கார ஆயிடுவாங்க நீ அவங்க கூட தப்பா பேசக்கூடாது உனக்கு அதுக்கு தெரியா தெரியுமா ஒரே மாதிரி அவங்க இருக்கிறவங்க காமெடி காமெடி மாடா சாதாரண தோல் போடணும் அவங்க போயா கம்முனியோ போயா எந்த நாட்டுல தெரியும் சரியா சரி போட்டு விடு ஆமா முப்புற தயிரிட்டவனை எப்போ வாவா முகந்தரவ ஜெகநாதாயின் முன்னே வாவா எப்பொழுதும் துதிப்பவர்கள் பங்கிரி வாவா இங்க ஏழை பெண்களிடம் இருப்பவனே நீ இறங்கி வாவா உப்பில்லா மணிவிளக்கை ஒளிபோல் வாழ்வா ஓ நமோ நாராயணா நீ உண்டு வாழ்வா என் அப்பனே ரகுராமா கடமையில் ஏன் என்புடன் வந்தருள் செய்வாயே எப்படி கண்ணிருக்கும் இடமெல்லாம் கடவுள் காட்பார்க்கும் அகத்தியா குருவாய் மலைத்தனில் வண்ணம் எப்படி இடமுறைக்கு சொந்தமானவர் எவரோ அந்த சபையில் தெரியாது மரமானவரோ சிறியவரோ குடியானவரோ நன்னூல் என்று சொல்லக்கூடிய 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 500 அச்சகாலங்கள் கையால் கொடுத்து தத்துவம் 108 கீதைகள் கட்டுமறந்த கலைமாதர்கள் குருப்பிரியர்கள் சபையில் இருக்கிறார்கள் அப்பற்ற ஒப்பற்ற திருவடி கிடைவதற்கு அடியன் சிறியன் போராட்டம் சபையில் யார் இருக்காங்க மாதா இங்க பிதா இங்க குரு அது ஆலயத்தில் தெய்வம் இந்த தெய்வீக திருச்சபையில் ஒரு பெண்ணாக நான் வந்திருக்கிறேன் நான் யார் என்னுடைய பேர் என்ன எனக்கு மாங்கல்யம் தரித்தவர் யார் எனக்கு மாலையிட்ட மன்னவர் யார் மற்ற வாக்கியம் அம்மா விளக்குமா சொன்ன தெரிந்து கொள்கிறேன் நான் செல்வ
என்னுடைய பெயரோ திரௌபதி. செம்பமலரணி அம்மன் ஜெகலட்சுமி. என்னுடைய பெயரோ திரௌபதி. திரௌபதி திரௌபதி மட்டும் இல்ல அம்மா, திரௌபதி சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. ஓ திரௌபதி சொல்லுங்க. யார் தெரியுமா? நீ வாங்க. மனசு வத்தாய் உன்னுடைய வார்த்தையில இதெல்லாம் தவறாக பேசியிருந்தால், உன்னிடத்தில் தவறாக பேசியிருந்தால் என்ன மன்னித்துக் கொள்ளும் அம்மா. என்னுடைய பேரோ பாஞ்சாலி அம்மன் சொன்னேன். எனக்கு பாஞ்சாலி எப்படி பேர்? எப்படி? என்னுடைய தந்தையாகப்பட்டவர் துருபதன் மகாராஜர். அவர் பாஞ்சால தேசத்தை ஆட்சி செய்து வந்தார். அதனால எனக்கு பாஞ்சாலி என்று பெயர். அவருடைய பெயர் துருபதன் என்பதால் எனக்கு திரௌபதி என்றும் பெயர். சரிதான். எனக்கு அது மட்டும் பேர் இல்ல. அனல்வடி விலகி, நிதான ரூபி, குருசேத்திர கபாலி, இதெல்லாம் எனக்கு பேர் உண்டு. சரியா? அப்படி இருந்தாலும் என் தந்தையாகப்பட்டவர் துருபதன் சொன்னல, தாயாக யார் தெரியுமா? கோவிலாவதி அம்மையார். அவங்க 2 பேர்களும் நீதி நேர்மையுடன் ஆட்சி செய்து வந்தார்கள் பாஞ்சால தேசத்தில். அப்படி ஆட்சி செய்து வரும் வேளையில அவர்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை கிடையாது. தான் இறந்து விட்டால் தனக்கு ஈன சடங்கு செய்வதற்காக எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் யாசன உயாசனம் என்று சொல்லக்கூடிய முனிவரை அழைத்து சென்று இமயமலை சென்று அங்கு ஒரு யாகத்தை தொடங்கினார்கள். அண்டத்தின் ஒரு அடியாகவும் பூமியின் ஒரு அடியாகவும் வைத்து ஒரு யாகத்தை தொடங்கி அந்த யாகத்தில் நான் பிறந்தேன். பத்னி பாஞ்சாலியாக நான் பிறந்தேன். எனக்கு 16 வயது பெண்ணாக நான் பிறந்தேன். பிறந்தாய். ஆமா, சரி. அப்படி பிறந்ததால் அந்த பிறந்ததுனால என்ன பேரு?
நான் 16 வயது பெண்ணாக அந்த யாகத்தில் பிறந்ததால் எனக்கு யாகசாலை என்று பெயர் உனக்கு யாகசாலை என்று பிறந்திருக்க. சரி, அந்த யாகத்தில் நான் மட்டும் பிறந்தேனா? என்னோட யார் பிறந்தால் தெரியுமா? யாரு? அந்த யாகத்தில் என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் துஷ்டதும்யன் பிறந்தார். சரி, அவர் பிறந்து அது 60 அடி வில் பிறந்தது யாகத்தில். சரி, என்னுடைய தந்தையாகப்பட்டவர் என்னை திருமணம் செய்து வைக்க அந்த வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக நிருபம். சரி, அதனால இல்லாத வளையாத வில்லை வளைத்து யாரு யாரு வில்லு வளைத்தாரு? பாண்டவர்கள் சரி, ஏமா இது தான் நல்லா இருக்கும். உட்காருங்க. பப்பல பல பப்பல பல பப்பாலின் தோட்டம் இவ படுத்து பாய சுத்திக்கிட்டு விட்டால ஓட்டம். உட்காருங்க. பாண்டா உனக்கு என்ன வார்த்தை ஒரு தேர் வர இல்ல அக்காரியா சரி அதனால பப்பல் விமோரா முன்னே பாண்டா என் பாண்டத்தை படுத்தப்பட்ட ஆமா சந்தோஷம் பாண்டாலே இந்திர பிரசத்திலே ஐவர் ராஜார்களும் பத்தரை பாஞ்சாலியோடு சுகமாக இருக்கிறோம். யாரு வருகிறா என்ன வருகிறா ராஜா யாருப்பா? நான் ஒரு அறியாமல் இருக்கக்கூடிய மந்திரி. யாரு என்ன போய் எப்படி சொல்லுப்பா? இப்ப பார்த்தா
வேகமாக ஆமா வேகத்துடனே ஆ, என்னிடத்துல வந்திருக்காயே ஆ. என்ன காரணப்பா? அஸ்தாபுரத்தில் இருந்து உன் சித்தப்பா என்று சொல்லக்கூடிய உன் சித்தப்பா என்று சொல்லக்கூடிய விதிரால் வர வந்திருக்கிறார். சிறிய தந்தை ஆமா உதிரபர்மா ஆ, வந்திருக்கார். ஏய், ஆ, பார்த்தா ஆ. அவருக்கும் ஆ. ஓய்ந்த சமாதானம் ஆமா. சமாதானம் கொடுக்கணும். ஆகட்டும். இதாலே ஆ, அதனால ஆ. அவரே ஆ, எப்படி வேகமா அடிச்சு வரக்கூடாது. ஆஹா, அதனால ஆ. நான் ஆ. சென்று பார்க்கிறேன். ஆஹா. அப்பா வெங்கையா! வெங்கையா! சாமியா! சாமியை கவிதை போற்றி கனிமுக முதல்வா போற்றி சுவாமியின் மடிக்கு வைத்த குற்றமற்றவர் சுவாமியின் மடிக்கு வைத்த குற்றமற்றவர் போற்றி இப்போது பார்த்தால் அத்திமாபுரிலிருந்து வரும்போது நான் சும்மா இருக்க முடியாது. ஓட்டாளி இந்த பரவா அப்பா பொன்னாரி எங்க அப்பாவுக்கு நான் போப்பாடி அப்பா அப்பா
பட்டணம் 56 வீதி. ஆமா 56 நாடு. 56 வீடு. இந்த வீட்டை விட்டு இந்த பொன்னால காலில இந்த வெயில் காலத்திலே நீ நடந்து வந்த இந்த பாதை எங்க போக்கு எப்படி வரும்? இந்த பாதத்தை போட்டு அழைத்து இதோ ஒழுங்க சமாதானம் கொடுத்து அமரவிட்டு இருக்கிறோம் தந்தையே. சொல்லுங்க மகாராஜா. ஆமா அது என் மகனின் சொல்லக்கூடிய துரியோதனன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடியது தாழ்ந்த சமாதானம். அவர் கொடுத்திருக்கக்கூடியது ஜெகனிமாவனுக்கு உயர்ந்த சமாதானம். என் பொன்னான மக்கள் எனக்கு உயர்ந்த ஒரு சமாதானம் கொடுத்து எப்படி தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் ஜனங்க சிந்திக்கணும். என்ன நடத்துறாங்க ஏது நடத்துறாங்கன்னு அந்த காதுல வாங்கிட்டு டான்ஸ் குத்தாட்டம் போடுறது கிடையாது. இது என்ன தெரியுமா? திரௌபதியோட துயில். இது கதை நாடகம். இதுல என்ன தெரியுமா? துரியோதனனுக்கு அவனுக்கு சூதுனால சொப்பட்ட நாடி நாடகங்கள்லாம் பறித்தானே பறிக்கணும் எண்ணத்தோடு தான் இந்த வேலை செஞ்சிருக்கிறான். ஆனா தன்னுடைய சித்தப்பாவை விட்டு பாண்டவர்களை துரோகம் செய்ய வேண்டும் என்று தூது அனுப்புகிறான் என்றால் நம்ம சித்தப்பா பிள்ளைங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது காணகமெல்லாம் கடந்து வந்திருக்கிறார் பாண்டவர் இடத்துல. சிந்திக்கணும். அவருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி துரோகம் செய்யணும்னு சொல்லி சிந்திக்கிறாரு. கண்ணீர் விட்டு சிந்துறாரு. என்ன பண்றாருன்றத பாருங்க. இப்பொழுது நீ என்னுடைய பதத்தை படையவது கிடையாது. நான் தான் உன் பதத்தை படைய
நீ என்னுடைய பதத்தை பணிவதை விட நான் உன் பதத்தை யார் வணங்க வேண்டும் அம்மா சரிப்பா மகனே ஒரு வார்த்தை கைவாரும் சிலைவாரி கைவாரும் சிலைவாரி கண்ட வீரரே வாழி पंजाब வாழ்க்கை எனக்கு மனமானது வாடுகிறது, நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்கிறது, எனக்கு உள்ளங்கள் உருகுதப்பா. பீமா பார்த்தா ஏற்று நினைத்தனை. ஆமா, யாரு நம்ம தந்தைக்கு அழகான ராஜசேகரம் செய்தோம். செய்யும் போது அண்ணன் மாட்டு படித்து விட்டாரு சொல்லி சித்தப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கஷ்டத்தை வச்சு ஓஹோ பாண்டவர்களிடத்தில் நான் எப்படி பேசுவது கஷ்டமா இருக்கலாம். ஒரு வார்த்தை கேட்கலாம். சொல்லி அழகான ராஜசேகர் செய்தோம். அவருக்கு எதிராக ஒரு மாண்டா, அப்படி மாண்ட சொல்லுமா அவருக்கு
ஆமா ஓ அந்த அத்திமுறியா இந்த ஐமல பால்பாக்கி அது வாதி ஏனோ தங்கை ஏனோ எங்க பெரியப்பா இருக்கிறார் எங்க சித்தப்பா இருக்கிறார் நாங்க பெருமையாகவும் புகழ்ச்சியாகவும் உன்னை பெருமைன்னு நினைக்கிறோம் ஏன்னா அதுக்குதான் சொல்லிடுறாங்க என்ன சொல்றாங்க கார் குழலான மாது இந்த கன்னி பெண் பாஞ்சாலியோடு உங்களை நாங்க வணங்குறோம்னா நீங்க வந்திருக்கீங்க ஆமா வணங்கி நாங்க பாதத்தை பண்ணிருக்கோம் பெருமையா பூ போட்டு நீ அழகுருளோட இருக்க காரணம் என்னப்பா பெரிய தந்தை சித்தப்பா பெரிய தந்தையார் சிறியதோர் வளவு சித்தப்பார் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார் யாரும் செய்யாத ஒரு பெரியதோர் மண்டபம் செய்திருக்கிறார் அந்த புகுமன புகழாய் என்று சொல்லி கருமன்றி மனத்துடன் ரகுல சகாதவர் ரோட்டவர் 5 பேர்களும் பத்தனை பாஞ்சாலியோடு 6 பேர்களும் இந்த அத்திமாவரி மண்டலத்திற்கு புதுமண புகழாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த ஓலையை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்பா தண்ணே இந்த ஓலையில் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த ஓலை எழுதப்பட்டது நான் பொய் ஓலை என்று இருந்தேன் புது மண்டபம் கட்டியிருக்கிறார் மண்டபத்தை பார்ப்பதற்கு எங்க யாரு பெரியப்பா கை ஒப்பதம் விட்டு ஓலை கொடுத்திருக்காங்க உன் பெரியப்பா கை ஒப்பதம் விட்டு உன்னுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய துரியோதன அதிக துரியோதனன் என் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அனைவர்களும் பாண்டவர் 5 பேர்களை வர வேண்டும் என்று சொல்லி எப்படின்னா அங்காடி பாசம் போகாது எப்படி வெட்டினாலும் அங்காடி குத்தனாலும் அங்காடி என் பெரியப்பா மகன் 56 நாட்டுக்கு அரசன் ஜலரக உடையவன் நந்தி வட்டம் ஆள தரித்தவன் எவ்வளவு பெருமையாக மண்டபத்தை பார்ப்பதற்கு ஓலை கொடுத்திருக்கிறார் இந்த ஓலை எடுத்துட்டு வந்து நீ அழகா அலறியாது என்ன என் மகன் என்று சொல்லக்கூடிய பள்ளியதர் மெதித்து வாடாதிருக்கக்கூடிய தர்மச்சந்திரமூர்த்தி இந்த ஓலையை கொடுத்த உடனே அண்ணார் புதுமன புகழாக்கு அண்ணன் மன தம்பிமார்கள் துரியோதனை வரவழைத்திருக்கின்றாரே இதற்கு எனப்பா அழுகிறார் கண்ணே இது நான் பொய் வாழை என்றிருந்தேன் இது மெய் வாழையா இருக்கிறது இது பொய் வாழையா கொண்டு வந்திருக்கிற எமன வாழையா கண்ணே என்ன சொன்னாலும் சொல்லு எங்க தம்பி துரியோதன கொடுமையை சொன்னார் பெருமையா எவ்வளவு புகழ்ச்சியா அண்ணன் வரணும் தம்பி பீமன் வரணும் அர்ஜுனன் வரணும் நகுல சகாதேவர் வரணும் பத்தரை பாஞ்சாலி வரணும் புது மனை கட்டியிருக்கிறான்
பெருமாள் திருவிழா அறிஞ்சிருக்கணும். அதான் வயசாச்சு புத்திக்கணும். ஒரு ஓலை எடுத்துட்டு வந்து மண்டபத்தை பார்ப்பதற்கு இவன் ராஜாரம் வர சொல்லிக்கிறான். போய் வாங்க பெருமையா சொல்லணும். ஒரு ஓலைய பார்த்தாலும் ஒரு பத்திரிகை எடுத்துருவாங்க. இந்த பத்திரிகை கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுக்கும். சந்தோஷமா கொடுக்கும். எங்க அப்பா புத்திக்குதான் அதானே அழுந்தல் கொடுத்தா அழுந்தல் கொடுக்கறது இது நியாயம் இல்லை. அப்பா ஓலை கொடுத்தீங்களா? என்ன செய்யணும் பண்ணுமா? ஓலையை கொடுத்தாச்சு. இந்த ஓலையில என்ன இருக்கு ஏது இருக்கு என்பதை என் தம்பியாகிய யாரு காஞ்சிபுரம் இருக்கிறான் அவரை பார்த்து இதை விசாரிக்க சொல்லி அப்போ எப்படினாலும் என்ன சாப்பாடு மண்டபத்துக்கு புதுவிழா மண்டப சிறப்பு சாப்பாடு அழகா இருக்கும். எவ்வளவு பெருமை தம்பி கம்மியா விடுவாங்க. அதனால இந்த தினத்துல நான் இந்த ஓலையை பார்த்து என் தம்பி காண்டிமேல எடுத்து கொடுத்து இது ஓலை என்ன இருக்கு என்பதை நான் விசாரிச்சு அஷ்டாபரி அப்படியும் வருஷம் இருப்போம். சிரஞ்சீவி பாண்டவருக்கு உண்டாகும் வறுமையா மண்டபம் ஒன்று செய்திருக்கிறேன். இதை பார்ப்பதற்கு நீங்க 6 பேர் வர வேண்டும். தடையில்லாம பிரியமா தடையில்லாமல் வரணும். மண்டபம் பார்ப்பதற்கு சொல்லுவாங்க கோபக்கார பிள்ளை எத்தனையோ செய்தான். அரக்குமாலை கட்டினான். நடக்கிற வழியில நச்சுமுள்ள நாட்டினான். படுக்கின்ற பாம்புகளை கட்டினான். உண்ணுகிற சாதத்தை வசத்துக்கு இத்தனையும் கலந்து எவ்வளவு பெருமையா பாத்தியா. ஓலையை கொடுத்து மண்டபத்தை பார்க்கறதுக்கு அண்ணமாறு வரணும், சண்டைமாறு வரணும், பள்ளி பார்க்கணும். எவ்வளவு பெருமையா எவ்வளவு ஆசையா என் தம்பிய வாசிக்க சொன்னேன். அழகாக சொல்லி இருக்கிறான். நீ அருந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நாங்க பெருமையா இந்த மண்டபத்தை பார்க்கணும். நாங்க அஷ்டாபுரம் சென்று வருகிறோம். நீ சீக்கிரம் முன்ன போயிட்டு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணு. சரி. அதனால அப்பா இப்போது நீ வரையா நீ முன்ன போகணும். இப்பொழுது பாருங்கள், அப்ப எத்தனை சொன்னாலும் நீ கேட்பது தம்பிமார்கள் 4 5 பேரோடு அத்தனை வாச்சாலியோடு போகலான்னு சொல்றேன். ஆமா போகலாமா? சொன்னவர்களே அண்ணாமா
என்னடா பீமா அண்ணா என்ன காரணம்? எங்க எங்க பாருங்க அஷ்டாபுரம் அண்ணா எங்க இருக்கு? எதற்காக பாருங்க சபையாக, திருவாதிரை, பெருமையாக, புகழ்ச்சியாக, கீர்த்தியாக இருக்கிறோம். மண்டபத்தை பார்க்க போறோம். அண்ணா சத்தியமாகவே பாருங்க வர முடியாது அண்ணா அந்த பாவினால அந்த படிவென்ற பாதிரியே பாதிரியை கட்டி வைத்தார். வாங்க, வணங்க. அந்நாளிலே உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை கலக்க வைத்தான். நடக்கின்ற வழியிலே லட்சமுள்ள நாட்டி வைத்தான். அடுக்கின்ற பாய்தலே பாம்புகளை கட்ட வைத்தான். உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை கலக்க வைத்தான். ஏதான சூதுமார்க்க செய்வான். அத்திமுறை போக வேண்டாம் அண்ணா. டேய், சொல்லுவாங்க வண்டி சோத்துக்காரனுக்கு புத்தி மட்டு. வண்டி சோத்துக்காரன் இவன் சோறுனா சாப்பிடுவான். சாப்பாடு எங்க கிடைக்குதோ அப்படின்னாதான் அறிவுக்கும் எவ்வளவு பெருமையா புகழ்ச்சியா பாரு. தர்மன் நான் தர்மத்தினா தம்பி பீமா அர்ஜுனா அனைவர்களும் நான் சேர்ந்து இந்த மண்டபத்தை பார்க்கதான் கொடுத்துக்கிறான். அவன் பெரியாளா உன் பேசுறான். ஏதோ அது எடுத்துட்டு வந்தாரு யாரு? எங்க சிறிய தந்தை நம்ம அப்பா எடுத்துட்டு வந்த ஓலைக்கு மரியாதை கொடுக்கணும். வர முடியுமா? கையெழுத்து போட்டு பெரியப்பா இதுக்கு அறிவு இல்ல. ஒரு காலமா இந்த அத்தியமாவதி கட்டலாம் முடியாது. அர்ஜுனா அர்ஜுனா இப்போது சிறிய தந்தை ஓலை எடுத்து கொண்டார். அதே போல சிறியப்பா யாரு பெருமா இந்த ஓலையை கொண்டு வந்திருக்கிறார். பெரியப்பா கைவப்பட்டு இருக்குது. மண்டபத்தை பார்க்கணும். வர முடியுமா? கோபையாக துரியோதனன் நம்மளை சூதுவாதம் செய்திருக்கிறார். ஆனால் அவன் இடத்துல போக கூடாதுன்னா ஏண்டா பேசுறவங்கதான் பேசுறோம். அது ஒண்ணு போட்டோம். நீ வர முடியுமா? முடியாதுன்னா வாங்க. இப்போது அஷ்டாபுரி நான் போகிறேன். பாப்பலாம் அண்ணா. அந்த அடுக்கு மாலை கட்டி நம்மளுக்கு கொல்ல பார்த்தா அன்னைக்கு அவன் அன்னைக்கு என்னால வர முடியாது. நீ போறதா போ. எவன் சொன்னாலும் தம்பி சகாதேவா முடியாதா? தேவி பாஞ்சாலை சரி பார்த்தால் தர்மமே தெரியும். பெருமாளே துணை. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ எங்களுக்கு பிள்ளைங்க இல்ல. எங்களை பெற்ற தாய் நீ. உனக்கு அவதாரம் 4048 அவதாரம் நீ பூண்டவன். நீ எங்களுக்கு பெண்ணுன்னு தான் சொல்லலாம். பெண்ணு இல்ல நீ. எங்களை கடவுள். எங்களை பெற்ற தாய் நீ. இருந்தாலும் உன் வார்த்தை நம்ம சுவாமி 4 பேர் தனித்திருக்க நாயகி வர முடியாது சுவாமி. 4 பேர் தனித்திருக்கும் போது நாயகி ஆன்னு சொல்றீங்களே. 4 பேர் தனியா இருக்காங்க. நீ கூட நான் வர முடியாது. ஓ நானும் வர முடியாது. சரி அவங்க நாம சரி யாருக்கு மந்திரி? நீ உனக்குதான் மந்திரி. பாப்போம். வர முடியாது. ஏன்னா இங்க சாப்பாடு நல்லா கிடைக்குது. அவங்களும் இங்கே இருக்கிறாங்க. நான் மட்டும் எப்படி வருவேன்? நானும் வர முடியாது. நான் ஒண்டிதானா? நீ போனா போனா இரு. போ. நீ போனதா போ. அப்பா இப்போ பார்த்தா என் தம்பிமார அழைத்து பத்தனை பாஞ்சாலியை அழைத்து கூட இருக்கிற மந்திரியும் அழைச்சேன். முடியாது. சரி போட்டோம். இருந்தாலும் அடிச்சுட்டு போறது யாரு? நீ தான் போலாமா? இரு தந்தைய நீ முன்னாலேயோ போத
நால்வரும் முடியாது. ஆமா. பத்தரை பாட்டாளி அழைத்து இவ்வளவு முடியாது. அண்ணா அண்ணா பிறந்த நாள் முதல் ஆமா தாய் தந்தைய பார்க்க கிடையாது. பார்க்க கிடையாது. அன்னை போல் நீயும் தந்தைக்கு சந்தை போல் கிடைத்ததோ வளர்த்ததா பாவல் என்று அனைத்தையும் எங்களை வளர்த்தவன் நீ போகும்போது எங்களுக்கு என்ன வேணும்னா நாய் போனா பால் கூட வரணும் முடியாதுன்னு நான் பார்க்க அல்ல இத்தினால பிறந்தான் தந்தைக்கு தந்தை போல தாய்க்கு தாய் போல அண்ணனுக்கு அண்ணன் போல என்ன வளர்த்து வந்தீர்களே எங்க 5 பேர்களையா அதனால நீ போகும்போது எங்களுக்கு மட்டும் என்ன வேணும்னா அந்த அறிவாரும் வந்தால் கோடி அழகு பார்த்தால் யோடி ஐயா போரா கேடி நம்ம போவோம் இப்போது போவோம் இப்போது எங்க வந்திருக்கிறோம்? இப்பொழுது அத்திமாபுரி பட்டணம் வந்திருக்கிறோம். சரி, அதனால வார்த்தைய நீ பெருமையாக திருவாரூர் வாழணும். மகனே சித்தப்பா மகனே திருவாதினா பண்டையே இப்பொழுது உன்னுடைய வாக்கிய பிரகாரம் என்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய தம்பைமார்களை அழைத்துக் கொண்டு இந்த அத்திமாபுரி பட்டணம் எடுத்திருக்கிறோம். வருஷை ஐயா என்ன செய்வார் என்பது நான் என் ஞானத்தால் அறிந்திருக்கிறேன். சனி என்பது எத்தனை எழுத்து? பூரி என்பது எத்தனை எழுத்து? 2. சகுனி என்பது 3. சனி 2, பூரி என்பது 2, சகுனி என்பது 3. இந்த அஷ்டமத்த சனியெல்லாம்
இந்த அத்திமாவரை பெற்றெடுத்த உன் தலைமையால் வந்து விழுந்திருக்கிறது. உனக்கு இன்று உனக்கு சனியன் உட்கார போகிறான். அஷ்டமத்த சனியம் வந்து உனக்கு அமர்ந்திருக்கிறது. இதனால நான் இந்த நல்ல வார்த்தை சொல்வதில் உனக்கு ஏற்காது. இப்பேற்பட்ட இந்த மூடக்கட்ட சகனியர் சொன்ன வார்த்தை உச்சலை கேட்கிறது. சகுனி ஆண்டதோர் குடிகளுக்காக அஸ்தம சனிப்பல் வந்திருக்கிற மாம உன் மாமனார இந்த அஸ்தாபுரை அடிய போது உனக்கு கெடுபதி நேர்ந்திருக்கு சனி பிடிச்சிருக்க சொல்றாங்க. நானே இந்த கிழவனுக்கு என்ன வேலை? நம்ம 8 வேலைதான் செய்யணும். மூத்த மூடிக்கிட்டு சொன்ன வேலை செஞ்சு போடான்னா கடன் தீர்ப்பதற்கு வரணும். நாளை தினத்திற்கு இந்த சகோதரி உனக்கு அஷ்டமத்த சரியாக வந்திருக்கிறார். நாளை தினத்திற்கு அண்ணா இவனுக்கு என்ன மாதிரியாக இந்த கிழவன் உன் வார்த்தையை கேட்பதற்கு நான் ஆளு கிடையாது.